ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்கள்லேருந்து நம்ம ஜோதிலிங்குடைய வரலாற்றையும், இந்தியாவில் மொத்தம் 12 ஜோதிலிங்கம் இருக்குது இல்லையா, அது ஒவ்வொன்றைய சிறப்பையும் நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். சரிங்களா? அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜோதிலிங்கம் குஷ்மேஸ்வரர். குஷ்மேஸ்வரர் ஜோதிலிங்கம். இந்த குஷ்மேஸ்வரர் ஜோதிலிங்கம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநில பகேலா என்ற இடத்துலையும், பிரதாப்காட் என்ற மாவட்டத்தில் இருக்குது. பகேலா என்ற இடத்திலும், பிரதாப்காட் என்ற மாவட்டத்திலையும் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. வேத காலத்தில் இது இந்த கோவில் நதிக்கரை ஓரத்தில் இருக்குது. அந்த நதிக்கரை பேர் சைன்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, குட்ஸ்நாதர் மந்திர பெயரில் இந்த கோவில் அழைக்கப்படுறாங்க. இந்த குஷ்மேஸ்வரர் கோயிலை இன்னொரு பேர்லேயும் மக்கள் அழைக்கிறாங்க. குட்சர்நாத் மந்திர் பெயர்லேயும் இந்த கோவிலை அழைக்கிறாங்க. சரிங்களா? சரி, இதனுடைய வரலாறை பற்றி நம்ம பார்க்க போகலாமா? பரத்வாஜா என்ற வம்சத்தை சேர்ந்த சுதர்மா அவர் மிகப்பெரிய சிவபக்தர். எப்போதுமே சிவன் நினச்சிட்டே இருப்பார். எப்பயுமே சிவனை வழிபடுறதே அவர் ஒரு முழு நேர பணியாக செய்து வர்றார். சரிங்களா? அவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா சுதாகான்றவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் மிக சிறப்பானவங்க. வீட்டு வேலை செய்கிறது, கணவனுக்கு பணிவிடை செய்கிறது, இதே மிகவும் கணவனுக்கு பணிவிடை செய்து பொழுதுபோக்காகவும் கடமையாக எடுத்து செய்கிறாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு நல்லது செய்கிறது, உணவு அளிக்கிறது, இது மாதிரியான வேலைகளாக செஞ்சுட்டு வராங்க. சரி, காலம் கடந்துக்கிட்டே போகுது. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இல்லை. இதனால் வருத்தம் அடைகிறாங்க. வருத்தம் அடைஞ்சு என்ன பண்ணுறாங்க, சுகையா என்ன பண்ணுறாங்க, அவங்க கணவர் சுதர்மாகிட்ட பேசுகிறாங்க. நமக்கு வாரிசு இல்லா போயிடும் பொழுது, அதனால் நீங்கள் தன்னுடைய தங்கையை திருமணம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் சுதர்மா அதை மறுக்கிறார். மறுத்த உடனே சரி என்ன பண்ணுற, சுகையாவோட வற்புறுத்தலால் இவங்க சுதர்மா கல்யாணம் பண்ணிக்கிறார். சரிங்களா? கல்யாணம் பண்ணி மன வாழ்க்கை ஆரம்பிக்குது. இவங்க சுதர்மா, சுவேகா, குஷ்மா இந்த 3 பேர் நம்ம சேர்ந்து தினமும் என்ன பண்ணுறோம், 100 மண்ணில் சிவலிங்கத்தை பிடிச்சிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் கரைச்சிட்டு வந்துடுவாங்க. இதை ஒரு தினமும் ஒரு வேலையாக செஞ்சுட்டு வருவாங்க. செஞ்சுட்டு வரும்போது சில நாட்கள் ஆகுது. குஷ்மா வீட்டில் ஒரு பையன் பிறகுறான். பையன் பிறந்து முதல்ல ரொம்ப எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. சுகையெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துருச்சுன்ட்டு. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா சுதேகாவுக்கு அந்த பையனை பார்த்து பொறாமை, தங்கையை பார்த்து பொறாமை. பையனும் வளர்ந்தோடனே அந்த பையனுக்கு திருமணம் பண்ணுறாங்க மருமகள். அந்த மருமகளும் பார்த்தீங்கன்னா அவன் மேலே பொறாமப்படுறாங்க. இது நாலு நாள் கடந்து போக இந்த சுதேகாவில் அந்த கோபம் எல்லாம் வன்மமாக மாறிடுது. ஒரு நாள் அந்த பையன் தூங்கும்போது சுதேகா அந்த பையனை கண்டனமாக என்ன பண்ணுறாங்க, எடுத்து போயிட்டு குளத்தில் வீசிட்டு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்த மறுநாள் விடிஞ்சு பார்த்தாக்கா அந்த பையனுடைய மனைவி பார்க்குறாங்க. கணவரை காணோம். ரூமில் அத்தை கடை பறிஞ்சிருக்குது. சத்தம் போடுறாங்க, கதறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சுதர்மா சிவனை வணங்கிட்டு இருக்கிறாரு. வணங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சுவேதா ஒன்றுமே தெரியாது, சுதேகா ஒன்றும் தெரியாத மாதிரி அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குஷ்மா என்ன பண்ணுறாங்க, புள்ளையை காணாமல் தேடி பார்த்துட்டு அப்படியே போய் குளக்கரை சைடு போகிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா குளக்கரையில் அவருடைய பையன் உட்காந்துட்டு குளத்தையே வேடிக்கை பார்த்துக்கிறாரு. வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுறாங்க குஷ்மா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் அவங்க முன்னே தோண்டிட்டு இவ்வளோ வன்மமான அக்காவை கொண்டுடவா கேட்குறாரு. இல்லை வேண்டான்ட்டு குஷ்மா அவங்கள என்ன பண்ணுறாங்க, காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி சிவபக்தியான குஷ்மாவுக்கு காட்சி அளிச்சிடும் என்றதால் இந்த பேரும் சிவபெருமானோட அவர் பேர்லேயே சேர்த்து குஷ்மேஸ்வரராக இருக்குது. அதனால் இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னாங்க, வாரிசு இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் அந்த கோவிலை வணங்கி ஈசனல் பெற்றாக்கா இன்புற்று வாழலாம். சரிங்களா? இதுதான் இந்த குஷ்மேஸ்வருடைய சிறப்பம்சம். சரி, நாளைக்கு இன்னொருடைய ஜோதிலிங்கத்தை நம்ம சந்திக்கலாம். சரி, நன்றி. ஓம் நம சிவாய.